Hi friends, welcome to Annam's Recipes. New Year 2025 நெருங்கிட்டே இருக்கு. சரி எங்க போகலாம்? நியூ இயர்னாலே கொஞ்சம் நல்ல எல்லா இடத்துலையும் லைட் போட்டிருப்பாங்க. நமக்கு போகிறதுக்கு ஆசையாக இருக்கும். அதான் எங்கே போகலான்னு அப்படி யோசிச்சுட்டே இருந்தோம். மயிலாப்பூர் போகலாமா அப்படின்னு பார்த்தோம். மயிலாப்பூர் போகிறதா இருந்தால் அங்கே இந்த மெட்ரோ ட்ரெயினுக்காக அங்கங்கே தோண்டி இருக்குது, அங்கே போகவே முடியாது. சரி டி நகர் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி போனோம். போனால் ஒரே சர்ப்ரைஸு. பாண்டி பஜார் ஃபுல்லும் ஒரே லைட்டு. ஆரம்பத்துலேருந்து அந்த முடிகிற போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அவ்வளோ லைட் போட்டிருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி போன எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப கோலாகலமாக நல்லா இருந்தது. நீங்களும் டைம் கிடச்சா நியூ இயர்க்குள்ளே ஒரு தடவை போய் அதை பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. விதவிதமாக லைட்டு மரங்கள் எல்லாம் தொங்க விட்டுருந்தாங்க. நான் இப்போ டி நகரில் போய் என்னென்ன பார்த்தேன், என்ன ஷாப்பிங் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்க்கு கீழே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது. அதில் நீங்கள் என்ன வேணுமோ அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லாமே கீழே வந்துகிட்டே இருக்குது. நடந்து போயிட்டே இருக்கிறச்ச முதல்ல கண்ணில் பட்டது மினிசோ தான். இங்கே இங்கேயும் பெரிய கடையாக இருக்குது. சரி மால்லே தான் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் மினிசோவை. சரி இங்கேயும் போய் பார்க்கலாம். முதல்ல திறந்த புதுசில் போய் பார்த்தேன். அப்போ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை. சரி நிறைய கூட்டமாக இருக்குது, உள்ளே போய் என்ன புதுசாக வந்திருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் போனேன். போனால் அங்கே எப்போவும் இருக்க மாதிரி நிறைய ஆர்கனைசர்ஸ் எல்லாம் நிறையா நல்லா இருந்தது. இந்த குட்டி கூட பாருங்கள், இந்த ஆர்கனைசர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் நிறையா இருக்குது. உங்களுக்கு எதுவும் தேவைன்னா போய் பாருங்கள். அப்புறம் இது நம்ம கிச்சனில் பாத்திரம்லாம் கழுவுறோம் இல்லையா, அந்த ஸ்காட்ச் பிரைட் அதெல்லாம் கழுவிட்டு இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். அந்த பைப்லேயே மாட்டிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் இருந்தது. இதுவும் 100 rupees தான். சிலிக்கான். இதில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா கீழே ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு தான் நினச்சேன் சோப்பு கூட அதில் போட்டு வச்சுக்கலான்ட்டு. அப்புறம் நூல் இருந்தது. அப்புறம் நிறைய ஃப்ரிட்ஜு ஆர்கனைசர், கலராக பிளாஸ்டிக் டப்பாஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் ஆர்கனைசர் இதெல்லாம் 200 rupees போட்டிருந்தாங்க. அப்புறம் எல்லாமே நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. அப்புறம் வாங்கி முடிச்சுட்டு அப்படி வந்தோம். மழையும் அப்படியே அப்பப்போ பெஞ்சிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் அதை யாருமே பொருட்படுத்தலை. எல்லோரும் அப்படியே ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய இந்த ரோட் சைடு இதெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, டி நகர் போனால். இந்த கோலம் இதெல்லாம் கூட நான் வாங்கினேன். அந்த பார்டர் கோலம் அது கூட நல்லா இருந்துச்சு. ஒன்று 40 rupeesன்னு சொன்னாங்க அந்த பையன். அதெல்லாம் கூட நான் அப்படி உங்களுக்கு அந்த வாய்ஸ் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. நிறைய மழை பெஞ்சதுனால மூடி வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் இந்த மெரூன் கலரில் பார்டர் கோலம் தான் வாங்கினேன். அது வாங்கினது கூட கையிலே வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே அவங்க கேரி பேக் கொடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. நான் தான் கேரி பேக்காக வாங்கி வீட்டில் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறம் அதை கூட அப்படியே கையில் தான் ஹேண்ட்பேக்குள்ளே ஒரு பை எப்போவுமே மடித்து வச்சுருப்பேன். அதை எடுத்து அதுக்குள்ளே போடணும். இந்த மாதிரி கோலம் வாங்கிட்டு அப்படியே வந்தேன். அந்த பார்டர் கோலம் இந்த மாதிரி நீளமாக இருக்கு இல்லையா, இது 3 ஸ்ட்ரிப்பு 100 ரூபா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். சரின்ட்டு அதில் 3 டிசைன் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு அப்புறம் 100 ரூபா கொடுத்துட்டு, மழை வந்ததுனால அவங்கெல்லாம் கொஞ்சம் புலம்பிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நியூ இயர் தீபாவளி சமயத்துலலாம் மழை வியாபாரத்தை கெடுத்துடுதுன்னு. பாருங்கள் எல்லாருமே கவர் பண்ணி வச்சுருக்காங்க அந்த டால்ஸ் எல்லாம். அப்புறம் அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு வாங்கிட்டு, அப்புறம் வேறு இந்த மாதிரி ரோட் சைட் ஷாப்பிங் எல்லாம் யார் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி என்னென்ன விற்கிது, புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்லாம் பார்த்துட்டே வருவேன். அப்புறம் ஒரு குட்டி பொண்ணு 2nd standard படிக்கிறாளாம். இப்போ லீவ் இல்லையா, அதனால் அவங்க அம்மா கூட அவளும் பாருங்கள் அவங்க அம்மாவோட பிஸ்னஸில் அவளும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கா. இது வாங்கிக்கோங்க, இது ஒரு ஸ்ட்ரிப்பை 30 ரூபா அப்படின்னு சொன்னால் சரி அந்த பொண்ணுக்காக நான் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் கார்ன் கூட நாங்கள் வச்சுருக்கோம், அதையும் வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னால் சரி இப்போவே
இவ்வளோ டேலண்ட்டாக இருக்கா, பிற்காலத்தில் நல்ல பிள்ளையாக நல்லா வருவான்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். 850 ரூபா எடுத்துக்கிறியா? எங்கே உங்கள் அம்மாலாம் இல்லையா? உட்காந்துருக்காங்களா? என்ன படிக்கிற? செகண்டா? எது எல்லாம் வாங்கிட்டேன்டா. அப்புறம் இந்த கொய்யாக்காய் இருந்தது. இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த கொய்யாக்காய் தான் இருக்குது. இது இவ்வளோ தான் பழுக்குமா, இதுக்கு மேலே பழுக்காதுன்னு சொன்னாங்க. சரி வாங்கினா உப்பு மிளகாய் பொடி போட்டு சாப்பிட்லாம். எவ்வளோ இது? கிலோ 200 ரூபாமா? கிலோ 200 ரூபா. ஒருலே அரை கிலோ இருக்குமா? ஒரு கிலோவுக்கு 4 வரும், 5 வரும். ஒரு கொய்யாக்காயே 300 கிராம் அளவுக்கு இருந்தது. அப்புறம் சரி அரை கிலோ அவர்கிட்ட வாங்கிட்டு, அப்புறம் சப்போட்டா பழம் பக்கத்தில் இருந்தது, வாங்கலை. முன்னாடிலாம் டி நகரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இந்த பிளாட்ஃபார்மில் அப்படி அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ தான் பிளாட்ஃபார்மில் விற்கக்கூடாதுன்னு சொன்னதுலேருந்து ரொம்ப காணும் கடைகள் எல்லாம். இல்லாட்டி பூக்கள் பழங்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக பாலிஷ் போட்டது மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் விளையாட்டு ஜாமான் கடைகள் எல்லாம் அங்கே இருந்துச்சு, எல்லாம் குட்டி குட்டி. இதெல்லாம் வந்து கடையிலையும் வச்சுருந்தாங்க, வெளியில் பிளாட்ஃபார்ம்லேயும் இருந்தது. இது பாருங்கள், லேடிஸ் ஐட்டம் ஒரு கடையில் எவ்வளோ பேர் நின்று வாங்கிட்டு இருந்தாங்க. தோடு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே இருந்தது. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கதவில் மாற்ற தோரணங்கள் எல்லாம் எப்போவுமே அங்கே விற்கும், நான் பார்ப்பேன், நல்லா இருக்கும். பட் அப்படியே பார்த்துட்டு சரி வாங்கி வச்சோன்னா அதில் தூசி வரும், அப்புறம் அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுவேன். அப்புறம் இந்த வேர்க்கடலை தான் ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்தது மழைக்கு அதுக்கும், ஆனால் வாங்கலை. உங்கள் யாருக்கெல்லாம் இந்த வேர்க்கடலை பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது டேஸ்ட்டு ரொம்பவே, அதுவும் மழைக்கு அவங்க அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க, சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம், டப் சொல்லிகிட்டே இருக்கார் பாருங்க. சரி வந்ததுக்கு நல்லா நிறைய லைட்ஸ் இருக்கு, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம் சூப்பராக இருக்குது. ஆமாம், சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. பாருங்கள், இந்த விளையாட்டு ஜாமான்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. என்னன்னு தெரியல, ஆனால் நிறைய பிள்ளைங்க விளையாண்டு நான் பார்த்துருக்கேன். இதுக்கு பேர் என்னன்னுலாம் எனக்கு தெரியல, நல்லா இருந்தது. உங்கள் யாருக்கும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எனக்கு குப்பை முறம் வாங்குற வேண்டி இருந்தது பிளாஸ்டிக்கில். அதுக்காக அங்கே ஒரு கடை பொன்னி ஸ்டோர்னு இருக்கும் இல்லையா, எப்போ போனாலும் அங்கே போயிடுவேன் ஒரு ரவுண்டு, என்ன புதுசு வந்திருக்கு அப்படின்னு. அங்கே தான் கொழுக்கட்டை, அந்த அலுமினிய கொழுக்கட்டை மோல்டெல்லாம் கூட அங்கே தான் வாங்கினேன். சரி இப்போ முறம் நிறைய இடத்துல அந்த முறம் அல்ற இடம்லாம் சரியில்லாமல் இருந்தது, அதனால சரி இங்கே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ ஸ்பாரில் கூட பார்த்தேன், நல்லாவே இல்லை. அப்புறம் தான் சரி இங்கே அந்த கடையில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்கள், அந்த அல்ற இடம் நல்லா ஷார்ப்பாக இருந்ததுன்னா அந்த குப்பை அப்படியே வந்துடும். இது நல்லா இருந்தது. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு 2 முறம் வாங்கிட்டு, ஒன்று வந்து 55 ருபீஸ்னாங்க, 2 முறம் 110. அதை வாங்கிட்டு அப்படியே வந்தோம். சரி நைட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் டி நகர்லேயே அப்படின்னு பிளான் பண்ணோம். அப்புறம் வர்ற வழியில் பாருங்கள், சோன் பப்படி, சின்ன பிள்ளையில நீங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? எனக்கு அந்த பழைய கால ஞாபகம் வந்தது. அப்போல்லாம் வந்து பேப்பரில் வந்து வச்சு கொடுப்பாங்க, இப்போ வந்து இந்த மாதிரி கவர்லேயும் டப்பாலையும் வச்சுருக்காங்க. எல்லாம் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம பெரிய மாலில் போய் கடைகளில் வாங்குறத விட இந்த மாதிரி ஷாப்பிங் போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் சீத்தாப்பழம், நெல்லிக்காய், இந்த கலாக்காய் யாரும் சாப்பிட்ருக்கீங்களா சொல்லுங்கள். அரைநெல்லிக்காய், இலந்த பழம் நல்லா சின்ன பிள்ளையில சாப்பிட்ருக்கேன். கலாக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும். இலந்த பழம் சாப்பிட்ருக்கேன். அரைநெல்லிக்காயில் எல்லாம் உப்பு மிளகா அப்படி போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் அது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டு அங்கே தான் வந்து கார் பார்க் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல எப்போவுமே கொஞ்சம் இடம் இருக்கும் கார் பார்க் பண்ணுறதுக்கு.
அங்கே நிறுத்திட்டு தான் அப்படி நடந்து வந்தோம். மார்கழி மாதம் ஆனாலே நல்ல பூக்களும் நிறையா இருக்கும். இங்கேயும் வந்து ஒரு அம்பிகா ஸ்டோர் இருந்தது, மயிலாப்பூரில் இருக்கு இல்லையா அந்த அம்பிகா ஸ்டோர். அப்புறம் மார்கழி மாதம் பாருங்கள் சாமந்திலாம் அப்படி நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தது. நைட்டாகவும் எல்லா பூவும் நல்லா ஜாதிலாம் பூத்துருச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கார் பார்க்கிங் கிட்ட காய்கறி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் டி நகரில் ரேட் அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் நான் எனக்கு வேணுங்கிற காயை வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து டி நகரில் ஒரு ஹோட்டலில் நாங்கள் எப்போவும் டிஃபன் சாப்பிடுவோம், அந்த ஹோட்டலில் போனோம். அதுதான் இது சண்முக பவன். இங்கே வந்து நல்லா இருக்கும், நீங்களும் போனீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு பிடிக்கும், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற நாளில் கூட்டமாக இருக்கும், அன்றைக்கி வந்து ரொம்ப சண்டே நைட்டுங்கிறதுனால அவ்வளோ வந்து கூட்டம் இல்லை. சரி, நான் வந்து ராகி தோசை தான் ஆர்டர் பண்ணேன். ரொம்பவே நல்ல சாஃப்டாக இருந்தது. அப்புறம் அவங்கக்கிட்டே கேட்டேன், அவங்க ராகி மாவும் அரிசி மாவும் தான் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு ஊற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் வெங்காயம் மாத்திரம் போடுவேன்னு. அப்புறம் கோதுமை தோசையும் சாப்பிட்டேன், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. 3 வகை சட்னியுமே சூப்பராக இருக்கும். சாம்பாரும் இங்கே நல்லா இருக்கும். டி நகருக்கு போனீங்கன்னா நீங்கள் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்கள். இது பெய்டு ப்ரமோஷன்லாம் இல்லை, நாங்கள் போகிறச்ச சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன், முடிஞ்சால் போய் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா நியூ இயர்க்குள்ளே கட்டாயம் போய் நீங்களும் டி நகரை பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. தேங்க்யூ.